ஹலோ, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டூ மிராக்கிள் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது பிரஸ்ட் ஃபீடிங் வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி ஆல்ரெடி நான் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், குழந்தைக்கு வந்து எப்படி பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்றது ஈஸி அப்படிங்கிற மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, நம்ம குழந்தைக்கு தாய்ப்பால் குடுத்துட்டுருக்கோம் அப்படிங்கும்போது, நமக்கு ஓவர் டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ, அதெல்லாம் வந்து எதனால வருது? நம்ம எப்படி அதெல்லாம் சரி பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம தாய்ப்பால் குடுத்துட்டுருக்கும்போது, டயர்ட் ஆறது ரொம்பவே ஒரு நார்மலான ஒரு விஷயம். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடிக்கடி குழந்தைக்கு ஃபீட் பண்ற மாரி இருக்கும். நார்மலா டாக்டர் சொல்றது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, தூங்கிட்டே இருப்பாங்க குழந்தைங்க நெறைய டைம். ஸோ நெறைய நேரம் தூங்கிட்டே இருக்க குழந்தைங்களுக்கு இது வேணா செட் ஆகும். 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து அவங்கள எழுப்பி ஃபீட் பண்ற மாரி இருக்கும். பட் சில குழந்தைங்க பார்த்தீங்க அப்டின்னா, 1/2 அன் ஹவருக்கு ஒருக்கா வந்து எந்திரிச்சுப்பாங்க. எந்திரிச்சு அழுவாங்க. நம்ம ஃபீட் பண்ணணும் அப்டின்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஸோ 1/2 அன் ஹவர் சில குழந்தைங்க 1/2 அன் ஹவர் கூட ஒழுங்கா தூங்காது. அதுக்கு நடுவுலயே நெறைய டைம் எந்திரிக்கும். ஸோ இப்படி நெறைய டைம் குழந்தைங்க எந்திரிச்சுட்டே இருக்கும்போது, அவங்க எந்திரிக்கும் போதெல்லாம் நம்மள்கிட்ட ஃபீடிங் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது நமக்கு இன்னுமே வந்து டயர்ட்னஸ் அதிகமாக தான் செய்யும். இது வந்து குழந்தைய பொறுத்து டிஃபரெண்ட் ஆகும். எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அப்படி நம்ம குழந்தைக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு டயர்ட்னஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். பகல் டைம் நம்ம ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் நைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இது இன்னுமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மளோட ஸ்லீப் வந்து ரொம்பவே வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இப்படி கன்டினியூவா வந்து உங்களுக்கு ஸ்லீப் இல்ல, ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்லீப் வந்து வந்து ஒழுங்கா இல்ல அப்படிங்கும்போதும், அது மட்டும் இல்லாம குழந்தைய நம்ம அடிக்கடி வந்து தூக்குறோம். ஸோ அதுக்காக எந்திரிக்கிறோம். ஃபுல் டைம் வந்து குழந்தை கூடயே ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ நமக்கு போதுமான தூக்கம், போதுமான ஓய்வு வந்து இருக்காது. இதனால நமக்கு வந்து இன்னுமே டயர்ட்னஸ் அதிகமாக தான் செய்யும். நம்ம வந்து சரி பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பா நமக்கு வந்து ஹெல்ப்புக்கு ஆள் தேவ. இப்ப நம்ம தனியா இருக்கோம் அப்டிங்கும்போது கண்டிப்பா பேபிய நம்ம தான் வந்து பார்த்தாகணும். இல்ல உங்களுக்கு வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, அம்மா, அப்பா இருக்காங்க, மாமியார், மாமனார் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க ஃபேமிலி வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்குது அப்டிங்கும்போது, குழந்தைய நமக்கு அ அட்லீஸ்ட் ஃபீட் பண்றது நம்ம ஃபீட் பண்ணாலும், அதுக்கப்புறமா குழந்தைங்க அழுதுச்சு அப்டின்னா, கொஞ்ச நேரம் தூக்கி வைக்கிறதுக்காச்சும் வீட்ல ஹெல்ப் பண்றதுக்கு யாராச்சும் இருந்தாங்க அப்டின்னா, நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். அப்படி இல்ல, நீங்க தான் குழந்தைய பார்த்தாகணும் அப்படிங்கும்போது, கண்டிப்பா வந்து வேற எதுவும் நம்ம வந்து பண்ண முடியாது. நம்ம தான் குழந்தைய வந்து பார்த்தாகணும். கொஞ்சம் டயர்ட்னஸ் இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். அட்லீஸ்ட் இந்த ஹஸ்பண்டோட ஹெல்ப்பாவது கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. இத பார்த்தீங்க அப்டின்னா, போஸ்ட்பார்டம் டிப்ரஷன் அப்டின்னு வந்து சொல்லுவோம். போஸ்ட்பார்டம் டிப்ரஷன் பத்தியும் நான் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பேபிஸ் பொறக்கிற முன்னாடி என்ன நம்ம குழந்தைய நம்ம தானே பார்த்துக்கிறோம். இதுல என்ன நமக்கு வந்து டிப்ரஷன் வரப்போகுது அப்டிங்கிற மாரி நம்ம யோசிப்போம். அந்த தாட் தான் நமக்கு வந்து இருக்கும். பட் பேபிஸ் பொறந்து அத நம்ம வந்துட்டு பார்த்துட்டே இருக்கும்போது தான் நமக்கே தோணும். கண்டிப்பா இதனால தான் நமக்கு வந்து போதுமான ரெஸ்ட் இல்ல அப்டிங்கிறதுனால தான் நமக்கு அந்த டிப்ரஷன் வந்து ஜாஸ்தி ஆகுறது. ஏன்னா 24 ஹவர்ஸ்மே நீங்க வந்து குழந்தைய பார்த்துட்டே இருக்க மாரி தான் இருக்கும். ஸோ இதனால தான் இந்த போஸ்ட்பார்டம் டிப்ரஷன்லாம் வந்து அதிகமா வர்றது. சூசைட் தாட்லாம் வந்து நெறைய பேருக்கு வந்திருக்குது அப்படின்னு கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்தெல்லாம் நம்ம வெளிய வரணும் அப்படிங்கும்போது நமக்கு அந்த பொறுமை, கண்ட்ரோலிங் இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியம். நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா வந்து மைண்ட வந்து பீஸ்ஃபுல்லா வச்சுட்டே இருக்கோமோ, ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து அந்த தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்னதான் பேபி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும், கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது உங்களுக்கான ரெஸ்ட்ட வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பாசிட்டிவா ஆக்குறதுக்கு என்னலாம் உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள பண்ண முடியுமோ, அதெல்லாம் வந்து பண்ணுங்க. இதுல ஒரு விஷயம் அடிக்கடி கேள்விப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக நேரம் மொபைல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது. இப்ப குழந்தைங்க தூங்குறாங்க அப்படிங்கும்போது, நம்ம அந்த டைம் வந்து ரெஸ்ட் எடுக்காம அந்த மொபைலே வந்து அடிக்ட் ஆகி அதையே வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதனாலேயும் நம்மளோட ஸ்லீப் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி, நீங்க அதிக டைம் மொபைல் பார்க்கறதுனால தலைவலி வரும். ஸோ குழந்தைய பார்த்துட்டு இருக்கிறதுனால மொபைல் பார்க்க டைம் இல்ல, நான் வந்து ரொம்ப குறைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட, கொஞ்சம் டைம் நம்ம வந்து கண்டிப்பா மொபைல் பார்க்க தான் செய்றோம். அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு ரெஸ்ட் எடுக்க பாருங்க. நம்ம டாபிக்க விட்டு எங்கேயோ போயிட்டோம். அகைன் பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி பார்க்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு நம்ம ஃபீட் பண்ணும்போது நமக்கு புரதச்சத்து, நார்ச்சத்து, நீர்ச்சத்து இந்த 3மே வந்து அவசியம். ஸோ இதெல்லாம் நம்ம உடம்புல கம்மி ஆகும்போது டயர்ட்னஸ் அதிகமா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, அதிக அளவு புரதச்சத்து, நார்ச்சத்து உள்ள உணவுகள எடுத்துக்கோங்க. நெறைய தண்ணீ வந்து குடிங்க. எப்பவுமே உங்க உடம்ப வந்து ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க. ஏன்னா, நம்ம வந்து குழந்தைக்கு மில்க் குடுக்குறோம் அப்படிங்கும்போது, அதனால நமக்கு நீர் இழப்பு வந்து அதிகமா இருக்கும் உடம்புல. ஸோ முடிஞ்ச அளவு நெறைய வாட்டர் வந்து குடிக்க பாருங்க. ஸோ இந்த மாரியான ரீசன்ஸ்னால தான் நமக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் குடுத்துட்டு இருக்கும்போது டயர்ட்னஸ் வந்து அதிகமா வருது. உங்களுக்கு எப்பலாம் டைம் கிடைக்கோ அப்பலாம் வந்து ரெஸ்ட் எடுங்க. அதே மாதிரி குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட உடம்புல உள்ள சத்துக்கள் எல்லாம் கம்மியாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 லிட்டர் வாட்டர் ஆச்சும் அட்லீஸ்ட் குடிக்க பாருங்க.
இந்த வீடியோ கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தவங்களுக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் குடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். பர்சனலா ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா, அபோட்ல இருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. இந்த வீடியோல நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு தேங்க் யூ சோ மச்.